திமுக உடைய அந்த வாக்குகளும் இந்த போயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வாக்குகள் இது எந்த இடத்துல சார்? ஏன்னா புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இன்னைக்கு இதெல்லாம் நீர்த்து போச்சா? இல்ல, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டத்துல பலனடைஞ்சவங்க ஒரு 10,000 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அதோட இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட். 10,000 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அந்த 10,000 சமுதாயத்தின் அடிமட்டத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் வந்தாங்க. இதை இவங்க சரியா ப்ரொஜெக்ட் பண்ணல. நம்பர் 1. நல்லது செஞ்சா போதும். காமராஜ் அந்த காலத்துல பண்ணவங்க நல்லது செஞ்சா போதும், ஜனங்களுக்கு தெரியத்தானே போறது. இல்ல இததானே சார் திரும்ப திரும்ப அவங்க பிரச்சாரத்திலேயே முன் வச்சாங்க. மேடையில ஏறினா சரசரன்னு அவ்வளவு திட்டத்தையும் சொன்னாங்க, அதோட பயனை சொன்னாங்க. அது சம்பந்தமான ஒரு மாநாடே பெண்களை வச்சு செஞ்சாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லிருக்கணும். எங்க போய் சொல்லணும்னா அந்த ஜென் செட்ல போய் சொல்லிருக்கணும். ஜென் செட்ல என்ன கேட்டிருக்கணும், நீங்கள்லாம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேட்டு பாருங்க. உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இந்த 4 தலைமுறையில எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு கேட்க வச்சிருந்தாங்கன்னா, இவங்களே ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ரியாக்ஷன்